ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான இந்தியாவின் தாக்குதலில் 26 தீவிரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தரப்பிலும் தாக்குதல்கள் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது எல்லைப் பகுதியில். இதில் 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை கொடுப்பதற்காக முப்படை தளபதிகளுடைய செய்தியாளர் சந்திப்பு காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவினுடைய இந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதல் என்பது சர்வதேச அளவிலும் முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. இதில் பல்வேறு நாடுகள் சேர்ந்தவர்கள் இந்தியாவோடு தொடர்பு கொண்டும் அதே போன்று இந்தியா தரப்பிலும் என்ன நடந்தது என்பது சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் நிகழ்வுகள் இந்தியா முழுக்க நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விமான சேவைகள் பாதிப்பு போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பணிக்கு வர வேண்டாம் என்று இன்ஃபோசிஸ் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. இன்று மாலை பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் கல்பாக்கம் பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்ஃபோசிஸ் ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இன்ஃபோசிஸ் என்னென்ன அறிவுறுத்தல்களை ஊழியர்கள் கொடுத்திருக்கிறது? இன்று அதிகாலை நள்ளிரவு இந்தியா பாகிஸ்தான் மீதான ஒரு பதிலடி தாக்குதலை நடத்திருக்காங்க. அதே போல இன்றைக்கு நாடு முழுவதும் இன்று மாலை 4 மணிக்கு 244 மாவட்டங்களில போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பதும் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு இன்றைக்கு இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை பணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அதிகாலையில சுமார் 3 மணி அளவுல ஒரு இமெயில் மூலமாக தகவல் கொடுத்திருக்காங்க பணியாளர்களுக்கு. இன்றைக்கு போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது கல்பாக்கம் மற்றும் கல்பாக்கம் மற்றும் சென்னை துறைமுகம் பகுதியில மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில கல்பாக்கம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கக்கூடிய நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு ஐடி நிறுவனங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமாக மகேந்திர சிட்டி வளாகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குது. இன்ஃபோசிஸ் நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களை இன்றைக்கு பணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு டெயில் மூலமா தகவல் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு ஐடி நிறுவனங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தொடர்ச்சியாக தற்போது தகவல்களை ஊழியர்களுக்கு அளித்து வருவதாக தெரிகிறது. அபிநயா, இன்ஃபோசிஸ் நிறுவன ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.